50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் கல்வியின் வளர்ச்சியை விட இப்பொழுது கல்வியின் வளர்ச்சி மற்ற மாநிலத்தை விட அதிக விகிதத்தில் இருக்குது. ஆனால் லஞ்சம் வாங்குவதில் மற்ற மாநிலத்தை விட முதலில் உள்ளது. இதற்கு காரணம் நாம் கற்ற கல்வி அறிவை வளர்க்காத காரணமே. மேலும் அந்த கல்வி தொழிலையும் மொழியையும் கற்க பயன்பட்டதே தவிர இயற்கையை பற்றியும் ஒழுக்க பழக்க மேம்பாட்டை பற்றியும் அறியாத காரணத்தினால் தமிழகம் லஞ்சம் வாங்குவதில் முதலிடத்தில் இருக்குது. கல்வி என்பது பண்பாட்டை வளர்க்க வேண்டுமே தவிர பண்பாட்டை சீரழிக்கக்கூடாது. இப்போது உள்ள கல்வி பண்பாட்டு கல்வி அல்ல, பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வி. திருவள்ளுவர், ஔவையார், கணியன் பூங்கொன்றனார் போன்றவர்கள் கல்வியாளர்கள். அவர்களுடைய கல்வி மற்றவர்களுக்கு பண்பாட்டை கற்றுத்தந்தது. அரசியலில் கக்கன், காமராஜர் போன்றவர்கள் படிக்கவில்லை என்றாலும் பண்பாட்டால் பலரது மனதில் இன்றும் நிலைத்து நிற்கிறார்கள். படித்தவன் பண்பாட்டோடு நடந்து கொள்ளாவிட்டால் அவன் படித்த கல்வி பயனற்றது. ஆறு கெட நாணல் இடு, ஊரு கெட நூலை விடு, நூல் விட்ட ஊரும் நாணலற்ற ஆற்றங்கரையும் பழுதாய் போகும் என்கிறது இலக்கியம்.